வணக்கம் நண்பர்களே. சரையு நதியை பற்றி இன்னும் ஒரு அழகான பாடல். கடலோடு போர் செய்ய பனைமுகக்களி யானை பல்மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின் மணிவுடைக் கொடி தோன்ற வந்து ஊன்றலான் புணரிமேல் புறப்போவது போன்றதே. இப்போ பாட்டை படித்ததும் ஏதோ போர் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது இல்லையா? கம்பர் அப்படி தான் எழுதுவார். சரி, என்னதான் சொல்ல வர்றாருன்னு பார்ப்போம். பனைமுக களி யானை பல்மாக்களோடு அணிவகுத்தென ஈர்த்து இறைத்து ஆர்த்தலின். பெரிய பெரிய மத்தகத்தை உடைய யானைகள் மற்ற மிருகங்களோட சேர்ந்து அணிவகுத்து போருக்கு போகிற மாதிரி சரையு நதி இழுத்துக்கிட்டு போகுதாம். தண்ணியோட வேகம் அப்படி. அது மட்டும் இல்லாமல் அந்த வெள்ளம் பயங்கரமாக இறைச்சல் போட்டுக்கிட்டு ஆர்ப்பரிச்சுக்கிட்டு வருதாம். அடுத்து மணி உடை கொடி தோன்ற வந்து ஊன்றலான். இந்த வெள்ளத்தில் அழகான கொடிகள் எல்லாம் மிதந்து வருதாம். ஒருவேளை செடி கொடிகள் எல்லாம் வேரோட தண்ணியில் அடிச்சிட்டு வரதால அது கொடி மாதிரி தெரியுதோ என்னவோ. இல்லைன்னா உண்மையிலேயே கொடிகளாக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். கம்பர் கற்பனைக்கு அளவே இல்லை. கடைசியாக புணரி மேல் புறப்போவது போன்றதே. இதையெல்லாம் பார்க்கும்போது சரையு நதி கடலோடையே சண்டைக்கு போகிற மாதிரி இருக்கான். புணரி நன்னா கடல், ஒரு நதி கடலோட போட்டி போட முடியுமா? ஆனால் கம்பர் கற்பனையில் எதுவும் சாத்தியம். இந்த பாட்டில் உவமை அணி ரொம்ப அழகாக வந்திருக்கு. அதாவது சரையு நதியோட வெள்ளம், யானை, குதிரை எல்லாம் சேர்ந்து போர்க்களத்துக்கு போகிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது ஒரு அற்புதமான உவமை. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டில் ஒரு விதமான ஓசை நயம் இருக்குது. பனைமுக களி யானை இறைத்து ஆர்த்தலின். இந்த வார்த்தையெல்லாம் படிக்கும்போதே ஒரு கம்பீரம் தெரியுது இல்லையா? இதுதான் கம்பரோட சிறப்பு. மொத்தத்தில் இந்த பாட்டு சரையு நதியோட பிரம்மாண்டத்தையும் அழகையும் வேகத்தையும் நம்ம கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது. கேட்டாச்சா? கம்பர்னா சும்மாவா?